கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 5:6, ரோமன்ஸ் 5:6. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். முதல்ல என்ன சொல்றார்? நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும்போது, அதாவது நம்ம ஒரு உதவி செய்ய முடியாதவங்களா, நம்ம இல்லாத போது, பெலனற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதா. அதாவது ஆவிக்குரிய முறையில் பிச்சைக்காரங்களாக இருக்கும்போது, இது மாம்ச பிரகாரமான காரியம் கிடையாது. இது எதை குறித்து? நாம் வாழக்கூடிய ஒரு நெறியான அறநெறியான வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கை, மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்மளை ரட்சித்து கொள்ள முடியாது, நம்மளால் கர்த்தருக்கு முன்பாக போக முடியாது, நம்மளால் கர்த்தரை ஈவன் நோக்கி கூட பார்க்க முடியாது. அப்படி மோசமான ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தோம். ஏசாயா 53:6 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். எப்படி? நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவங்களா இருந்தோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்ப குறித்த காலத்துல, எப்படி? குறித்த காலத்துல என்ன? குறித்த காலத்துல, அதாவது இங்க சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்தது கர்த்தர் குறித்த காலம் என்று சொல்லக்கூடியதாக. கலாத்தியர் 4:4 சொல்லும்போது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறும் போது, எது? காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்படி? அந்த காலம் கர்த்தருடைய கால அளவு என கத்தா கைரான் என்று சொல்லக்கூடிய பதம், அதாவது தேவனுடைய சரியான அளவு என்று சொல்லக்கூடியதாக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? கிருபை வரத்தக்கதாக, அதாவது கர்த்தருடைய கிருபை வரும்போது நம்ம ரெடியாக இருக்கல, நம்ம ரெடியாக இருக்கும்போது அவர் அந்த காலகட்டத்தில் அனுப்பினார். யாருக்காக வந்தார்? குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்படி? லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். யாரு? நீதிமான இல்லை, பாவிகளை. அப்போ இங்க கர்த்தர் யாருக்கு கிருபையை கொடுக்கிறாரு? கிருபை இல்லாத மக்களுக்கு. யாரை நேசிக்கக்கூடியதா இருக்கிறாரு? நேசிக்க முடியாத மக்களை. யாரை கூப்பிட வர்றாரு? எதற்குமே தகுதி இல்லாத மக்களை பார்த்து பங்கத்தில் கூட்டுக் கொள்வதற்காக. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. என்ன? அவர்தான் நமக்காக, நாம் பலனற்றவர்களாய் மாம்சத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, ஆவிக்குரிய முறையில் எதுவுமே இல்லாத போது, காலம் நிறைவேறின போது நமக்காக கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். சரி, நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, இங்கே நமக்கு ரட்சிப்பு வருவதற்கு முழுக்க காரணம் யாரு? தேவன். இதை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இது நம்மளுடைய முயற்சி கிடையாது. நீங்களும் நானும் நம்முடைய முயற்சியில் கர்த்தரை அறிந்து கொள்ள விடலை. நம்ம எதனால் அறிந்து கொண்டோம்? தேவன் நம்மேல் வைத்த கிருபை. இது தேவன்கிட்டருந்து தொடங்கிய ஒரு காரியம். அதனால நம்ம ஒரு குற்ற உணர்வோடோ இல்லை வெட்கப்பட்டோ போக தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கலாம்? இது கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே நீங்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும்னா, கர்த்தர் தம்முடைய அன்பின் மூலமாய் நம்முடைய காலகட்டத்தில் உள்ள வர்றாரு. அது அவருடைய அன்பு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மேலே ஏறி போகணும், ஒரு முதல் மாடிக்கு போகணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஏணி இருக்குது, ஆனால் அந்த ஏணி உடஞ்ச ஏணியாக இருக்குது. உங்களால் மேலே ஏற போக முடியல. ஆனால் இப்போ என்ன நடக்குது? மேலேருந்து ஒரு ஏணியை போட்டு உங்களை இதில் ஏறி மேலே வா அப்படின்னு சொன்னால் என்ன? நம்மளால் ஏற முடியாத அளவுக்கு ஒரு கேப் இருக்குது, இது இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? சரி, நீ வர வேணாம், நான் கீழே வர்றேன். எப்படி? நம்மளால் மேலே ஏறி போக முடியல. அப்போ கர்த்தர் நமக்காக கீழே இறங்கி நம்மளை மீட்டு கொண்டார். அதுதான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்ததை கூப்பிடக்கூடியது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மளால் தேவனுடைய ஒரு தரத்தை நம்மளால் அடைய முடியல. ஆனால் கர்த்தர் நமக்காக தம்மை தாழ்த்திய ஒரு காலம். அப்போ நம்ம அந்த அன்பை புரிந்து கொண்டு வருவோமா? வல்ல பிதாவே, இதோ அந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நீங்கள் குறித்த காலத்தின்படியோ, நீங்கள் குறித்த அளவின்படியோ எங்களால் எங்களை ரட்சித்து கொள்ள முடியல. எங்களுடைய தகுதி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் இதோ எங்களால் உம்மை நோக்கி வர முடியல. எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது எங்களுக்காக கிறிஸ்து மரித்தாரே, நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அதற்கு ஒரு அருகதை உள்ள மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.